குறிப்பாக இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இது மாதிரியான ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தணும்னு முதல்ல மகாத்மா காந்தியும் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் முதல்ல இதை தீர்மானமே செஞ்சாங்க. பீகார்ல நடத்தலாம் என்று நினைச்சாங்க, நடத்த முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமாக இந்தியாவிலே நடத்தி காட்டிய யார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இது என்னோட கடமை என்று சீர் கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிள்ளைங்களுக்காக சீறு கொண்டு வந்தார் என்று சொன்னால் முதலமைச்சர் மட்டும்தான் என்கின்ற அந்த பெருமை உண்டு. ஆக இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக பல்வேறு திட்டங்கள் நீங்க காணொலி மூலமா நாங்க காமிச்சிட்டோம். நாங்க கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நான் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சிருக்கிறேன். அந்த ஆய்வுக்கான ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக என்னால் கொடுக்க முடியுமா என்று நவம்பர் மாதம் கேட்டீங்க. இன்றைக்கு அதையும் ஒரு டிஜிட்டல் கண்டென்ட்டாக ஒரு ஐபேடில் நாங்கள் போட்டு இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆக தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும். சமீபமாக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வெறும் மொழி வெறி என்று நினைக்காதீர்கள். வெறியர்களால் இன்றைக்கு நம்முடைய மொழியை நாம் காக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய தமிழினத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தகுதி வாய்ந்த தமிழர்களும் இன்றைக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. இன்றைக்கு இத்தனை திட்டங்களையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் காட்டுறோம் என்று சொன்னால் ஒன்னே ஒன்றுதான், ஏதோ விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக அல்ல. பல நேரத்தில் இங்க ஒன்றும் அங்கொன்றுமாக நடக்கும் பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க போனார்லாம் கேள்வி கேட்கறீங்களா? அதையும் சரி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பல சாதனை திட்டங்களையும் பல சாதனை மாணவர்களையும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எப்படி என்று உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசான் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கும் அதை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கு பல்வேறு திட்டத்தின் மூலமாக நாங்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பெற்றவங்க நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாக நான் சொல்லக்கொள்விருந்தது, எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்பதை நாம் பறைசாற்றுவோம். ஆர் எஜுகேஷன் ஆர் ரைட். நன்றி, வணக்கம்.